வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதிகளால் இந்தியாவை ஒருபோதும் வெல்ல முடியாது. பாகிஸ்தான் இன்னும் தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. கார்கில் 25ஆம் ஆண்டு வெற்றி விழாவில் பிரதமர் மோடி சூளுரை. பாகிஸ்தானை உலக வரைபடத்தில் இருந்து அகற்றும் வல்லமை கொண்டது இந்தியா. நிலம், நீர், ஆகாயத்தில் மட்டுமின்றி சைபர் தளத்திலும் இராணுவம் முன்னேறியுள்ளது. சென்னை அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் நடந்த விழாவில் ஆளுநர் RN ரவி பேச்சு. தமிழகத்திற்கு அந்நிய முதலீடுகளை ஏற்க பயணம். முதல்வர் MK ஸ்டாலின் அமெரிக்கா செல்ல மத்திய அரசு அனுமதி. ஆகஸ்ட் 22 புறப்பட்டு 10 நாட்கள் வரை அங்கு தங்கியிருந்து தொழில் அதிபர்களை சந்தித்து ஆலோசனை நடத்த திட்டம். புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் வாய்ப்பு. அமைச்சர் பொன்முடி மற்றும் குடும்பத்திற்கு சொந்தமான 14.21 கோடி மதிப்பிலான அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் முடக்கம். மண் குவாரியில் சட்டவிரோதமாக செம்மண் எடுத்த வழக்கில் அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கை. இந்தியாவில் பிறந்த ஒருவர் தனக்கு பிடித்த எந்த மதத்தையும் பின்பற்றுவதற்கு அரசியல் சாசனம் சுதந்திரம் வழங்கியுள்ளது. கிறிஸ்தவம் தழுவிய சகோதரர்கள் இருவர் தங்களது சான்றிதழ் பெயர் மாற்றம் செய்து தர அரசுக்கு உத்தரவிடக் கோரி தொடர்ந்த வழக்கில் கேரள உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் உத்தரவு. சர்வதேச அரங்கில் இந்திய விளையாட்டுத் துறையின் முகமாக தமிழ்நாடு மாறி வருகிறது. ஆனால் மத்திய நிதிநிலை அறிக்கையில் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அமைச்சர் உதயநிதி பேச்சு. மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு உரிய நிதி ஒதுக்காததை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம். சென்னை பல்கலைக்கழக இணைப்பு கல்லூரி இளநிலை இறுதி செமஸ்டர் தேர்வு முடிவுகள் வெளியீடு. www.exam.uniom.ac.in என்ற இணையதளத்தில் மாணவர்கள் அறிந்து கொள்ளவும் ஏற்பாடு. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டு வெடிப்புக்கு தமிழகத்தை சேர்ந்தவர் காரணம் என அவதூறு. மத்திய மந்திரி ஷோபா செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கோரினால் ஏற்கப்படுமா? விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எங்கள் ஆட்சியில் எந்த ஒரு ஊழலும் மோசடியும் நடக்கவில்லை. பாஜக தான் ஊழலின் ராஜா. கர்நாடக துணை முதல்வர் DK சிவகுமார் விமர்சனம். மனைவியின் உறவினர்களுடன் தொழில் செய்வதற்கு பணம் வாங்குவது வரதட்சணை அல்ல. அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாநிலங்களவையில் முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் நோட்டீஸ் அளித்தால் அனுமதி மறுக்கப்படுகிறது. ஆனால் ஆளுங்கட்சி MPக்களுக்கு உடனடியாக அனுமதி கிடைக்கிறது. மாநிலங்கள் அவைத்தலைவர் ஜெக்தீப் தங்கர் பாரபட்சமாக செயல்படுவதாக முன்னாள் மத்திய நிதி மந்திரி சிதம்பரம் திருச்சி சிவா குற்றச்சாட்டு. கேரளா மற்றும் மேற்கு வங்க ஆளுநர்களின் நடவடிக்கைகளுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளில் 3 வாரத்தில் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். கேரள ஆளுநர் ஆரிப் முகமது கான் 8 மசோதாக்களுக்கும் மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த் போஸ் சில மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிக்காமல் நிலுவை.
கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சைக்கு ஐஐடி காரக்பூர் சார்பில் மிக உயர்ந்த கௌரவ பட்டம் வழங்கி கௌரவிப்பு. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் மேலும் ஒருவர் கைது. பெரம்பூரை சேர்ந்த பிரதீப் என்பவரிடம் தனி இடத்தில் கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் நியமனம். துணை பொறுப்பாளராக சுதாகர் ரெட்டி தொடர்வார் என அறிவிப்பு. திமுகவினர் வேலை செய்திருக்காவிட்டால் கார்த்தி சிதம்பரத்தால் டெபாசிட் கூட வாங்கியிருக்க முடியாது. அவர் திமுகவிற்கு நெருக்கடி ஏற்படுத்தும் வகையில் பேசி வருவது சுயநலம். காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS கடும் தாக்கு. மரணம் அடைந்த தொலைக்காட்சி நிறுவன செய்தி வாசிப்பாளர் சௌந்தர்யாவுக்கு ஆளுநர் RN ரவி, எடப்பாடி பழனிசாமி இரங்கல். நிதிஷ் நாயுடு பட்ஜெட் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்துவதற்கான பட்ஜெட். டெல்லி நாடாளுமன்றத்தில் துரை வைகோ. மக்களவை தேர்தலில் தோல்வியடைந்த அதிமுக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் உதவியை நாடியிருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் தகவல். மத்திய பட்ஜெட்டில் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டக்கூடாது. மத்திய அரசுக்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் எதிர்ப்பு. டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் 257 கோடி ரூபாயில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக அடிக்கல் நாட்டினார். தமிழகத்தில் தனிநபர் மின் நுகர்வு உயர்வு நடப்பாண்டில் 152 யூனிட்கள் அதிகரித்து 1792 யூனிட்களாக உயர்ந்துள்ளது. குடும்ப தகராறில் மனைவியை கத்தியால் வெட்டி கொலை. ஆட்டோ டிரைவர் சிறையில் அடைப்பு. குறவன் குறத்தி பெயர்களை பயன்படுத்த தடை விதிக்க கோரி வழக்கு. தமிழக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல கமிஷன் தலைவருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நோட்டீஸ். பட்ஜெட்டை எதிர்த்து திமுக நடத்த உள்ள போராட்டம் மக்களை ஏமாற்றும் போராட்டம் என பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் கருத்து. அடுத்த தேர்தலில் செந்தில் பாலாஜி இருந்தால் பலமாக இருக்கும்.
அவர் இப்போது சிறையில் இருப்பது எங்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் வருத்தம்தான். கோவையில் அமைச்சர் முத்துசாமி பேட்டி. எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகள் முதல்வராக இருந்தபோது ஒரு நாளாவது அம்மா உணவகத்தில் ஆய்வு செய்தாரா? அமைச்சர் சேகர் பாபு கேள்வி. சென்னை அருகே உள்ள படப்பையில் 12 வயது மகன் மரணம். துக்கம் தாங்காமல் தாயும் தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இளம் பெண்ணுக்கு 3 வாலிபர்கள் பாலியல் தொந்தரவு அளிக்க முயன்று தாக்கியதாகவும் அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க கோரி கணவர் மற்றும் 3 பெண் குழந்தைகளுடன் தீவட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் பெண் புகார். வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதி. மதுரையில் கட்டி வைத்து ஆம்னி டிரைவர் மீது தாக்குதல் நடத்திய டிராவல்ஸ் நிறுவன அதிபர் உட்பட 5 பேர் கைது. கேரள மாநிலம் திருச்சூரில் தனியார் நிதி நிறுவனத்தில் 30 கோடியை சுருட்டிய பெண் ஊழியர். விலை உயர்ந்த ஆடம்பர வீடு, பல இடங்களில் நிலம் என சொத்துக்களை குவித்தவருக்கு போலீஸ் வலைவீச்சு. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 33வது ஒலிம்பிக் திருவிழா கோலாகலம். நிகழ்வை அதிபர் இமானுவேல் மேக்ரான் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். அணிவகுப்பில் இந்திய மூவர்ண கொடியை சிந்து, சரத்கமல் இருவரும் கையில் ஏந்தி வந்தனர். வீரர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. கிரிக்கெட் வாரியம் எனக்கு போதுமான வாய்ப்புகள் வழங்குகிறது. வீரர்களிடம் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளையும் பார்ப்பதில்லை. கிரிக்கெட் வீரர் நடராஜன் பேட்டி. கடந்த 10 ஆண்டுகளில் உலகின் மொத்த சொத்துக்களில் 42 டிரில்லியனை 1 விழுக்காடு பணக்காரர்கள் மட்டுமே குவித்துள்ளனர் என ஆம்ஸ்பாம் அறிக்கையில் தகவல். கிரிக்கெட் கனவு கலைந்ததால் வாலிபர் விபரீத முடிவு. கத்திப்பாரா பாலத்திலிருந்து குதித்து தற்கொலை. செல்ஃபி எடுக்க மறுத்ததால் ஆத்திரம். பில்லி சூனியம் வைக்கப் போவதாக பெண் மிரட்டல். காவல் நிலையத்தில் சின்னத்திரை நடிகர் சதீஷ்குமார் புகார். திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு ரூபாய் 12 கோடி இழப்பு ஏற்படுத்தியதாக நடிகர் விஷால் மீது புகார். புதிய படங்களில் நடிப்பதில் சிக்கல், தொடர்ந்து படங்களில் நடிப்பேன் என சவால். கல்லூரி மாணவர்கள் மத்தியில் கவர்ச்சி உடையில் ஆடியதாக எழுந்த சர்ச்சைக்கு அமலாபால் பதில். பிரச்சனை ஆடையில் இல்லை, கேமராவில் இருக்கிறது.
விமல் நடிக்கும் சார் படத்தின் 2வது பாடல் வெளியீடு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.